ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 14 ஆஃப் ஆரி ஒர்க் தான். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸுக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம். கைகளுக்கு அழகாக ஒர்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இதோட வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டே 13 வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா பால் செயின், அப்புறம் இந்த ஸ்டோன், அது கூட நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மூணும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட் 20 ருபீஸ் தான். அண்ட் இந்த பால் செயின் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் 8 ரூபாய் வரும். அண்ட் இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். அண்ட் இவ்வளோ நீங்கள் வாங்குனீங்கன்னா 100 ருபீஸுக்கு உள்ளாடி தான் ஆகும் இவ்வளோ வாங்குறதுக்கு. அண்ட் இவ்வளோ நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ப்ளவுசஸுக்கு நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட நெக்குக்கு நான் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன். சரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அண்டு ரொம்பவே அழகாக இருக்குது. செயின் ஸ்டிச் போடும்போதே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டாக நான் பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட கைகளுக்கு இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு கையை வந்து அழகாக வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அந்த வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க கமெண்டில், செயின் ஸ்டிச் போடுறத ரிப்பீட் பண்ண முடியுமா? ஏன்னா அந்த வீடியோவில் நான் செயின் ஸ்டிச் போடுறது பற்றி எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கல, ஜஸ்ட் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் அந்த மாதிரி தான் சொல்லி காமிச்சிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அவங்களுக்காகவே நான் செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளவுஸோட இந்த ஏரியாவில் தான் நான் பண்ண போகிறேன். ரிமைனிங் வந்து நான் ஆல்ரெடி முடிச்சிருக்கேன் பண்ணி. ஸோ இந்த ஏரியாவுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஜரி த்ரெட்டை நீடில் கோர்த்து எடுத்தாச்சு, நாட் போட்டு எடுத்தாச்சு எண்டில். ஸோ எதை பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாத்தில் நம்ம வந்து பியர்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நல்லா தெளிவாக பாருங்கள், கிளியராக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்மளோட ஃபிங்கரில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதை இப்படியே வளைச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம குத்தி இருப்போம் இல்லையா, அதே இடத்துல குத்தி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் விட்டு நம்ம ஒரு குத்தி நம்ம அதை வந்து அந்த த்ரெட்டை இந்த மாதிரி இழுத்து நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இப்படி இழுத்து எடுத்தால் போதும், நமக்கு வந்து செயின் கிடச்சிரும். பாருங்கள், செயின் ஸ்டிச்சோட ஸ்டார்டிங் கிடச்சிருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப நம்மளோட த்ரெட் இருக்கு இல்லையா, ஸோ அதை திரும்ப அந்த மாதிரி நம்ம வந்து அழகாக வளைச்சி எடுத்து, ஸோ பாருங்கள், இதை திரும்ப நம்மளோட ஃபிங்கரை நம்ம தம்பை அதில் வச்சுட்டு நம்ம அழகாக வந்து இந்த மாதிரி அதுக்குள்ளாடி திரும்ப குத்தி நம்ம கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து எகெயின் குத்தி அதை வளைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும். வளைச்சி எடுத்ததுக்கப்புறம் இழுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், ஸோ நம்மளோட தம்பை வந்து நம்ம அதில் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இழுத்து எடுத்தால் போதும். பாருங்கள், செயின் வந்துட்டுருக்கு. ஸோ செயின் ஸ்டிச் அண்ட் எகெயின் திரும்பவும் இது அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளோட தம் ஃபிங்கரால் ப்ரெஸ் பண்ணி வளைச்சி ஃபஸ்ட்டு நம்ம குத்தி எடுத்ததுக்குள்ளாடி மறுபடியும் குத்திட்டு நீடில் குத்தணும். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து எகெயின் திரும்ப ஒரு குத்தி இந்த மாதிரி நம்ம பிடிச்சி இழுத்து தம் ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ணி அதை அப்படியே வந்து இழுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அண்ட் நார்மல் த்ரெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான், இதில் எந்த கஷ்டமும் இல்லை. அண்ட் இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் நான் பார்த்திங்கன்னா 30 days சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் அழகாக சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஒர்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட டே 14. ஸோ அப் டு டே 13 வந்து நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் ஒரு லைக் கண்டிப்பாக போட்டுருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் போட்டுருங்க. அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே வேல்யூபிள் கமெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம் பாருங்கள். ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. அண்ட் இப்போது அதுக்கு பக்கத்தில் திரும்ப நம்ம செகண்ட் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ நான் 2 செயின் ஸ்டிச் போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் பக்கத்தில் அடுத்த செயின் ஸ்டிச் போட ட்ரை பண்ணுறோம். ஸோ இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னது புரியலன்னா இதை திரும்ப பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக குத்திட்டு பக்கத்தில் நீடில் குத்தி நம்ம இந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கணும். அப்போது நமக்கு செயின் வந்து கிடச்சிரும். ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்ட் ரொம்ப கேப் விட்டு இது பண்ணாதீங்க. பக்கத்தில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்டு நம்மளோட இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். டபுள் ஸ்டிச் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு இந்த மாதிரியே கொடுக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்மளோட ப்ளவுஸோட கழுத்துக்கு இந்த மாதிரியே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கு இந்த செயின் ஸ்டிச் போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் செயின் ஸ்டிச் போடணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளி வந்து பால் செயின் வாங்கி நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டால் போதும். பட் செயின் ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணும். இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஷைனிங்காக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் நீடில் இந்த மாதிரி தைக்கிறது கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட மெஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் மெஷினில் பாபினில் இந்த ஜரி த்ரெட்டை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அதில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ அப்படி கூட ட்ரை பண்ணிக்கலாம். அதுவுமே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பால் செயினை பேஸ்ட் பண்ணி விடுங்க. சிம்பிளாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஒரு ஆரி லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஆரி லுக் கொடுக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் பீட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா பீட்ஸ் யூசேஜை நம்ம கொஞ்சம் குறைக்கலாம். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் காசும் மிச்சப்படும். அண்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் 100 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு நாளைக்கு 100 ருபீஸ் செலவில் தான் ஆரி போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி 100 ருபீஸ் மீன்ஸ் ஆல்ரெடி சில பீட்ஸ் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம திரும்ப வாங்க மாட்டோம். இருக்கிறது தான் நெக்ஸ்ட்டு இதுக்கு பண்ணுவோம். மற்றபடி நமக்கு வந்து ஜஸ்ட் 100 ருபீஸ் இருந்தாலே அழகான டிசைன் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வந்து பண்ணலாம். அண்ட் எண்டு நாட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் குத்தி எடுத்து எண்ட் நாட் போட்டுக்கலாம். அண்டு இந்த செயின் ஸ்டிச் வந்து நம்மளோட ஆரிலையும் ஆரி நீடில் வச்சு பண்ணுவாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம ஆரி நீடில் பண்ணலை, நார்மல் நீடில் பண்ணுறோம். பட் பெரிய அளவில் பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு நீளமாக பண்ணிங்க அப்படின்னா தெரியும். நீங்கள் பக்கத்தில் குட்டியாக ஸ்டிச் பண்ணி எடுத்தால் பார்க்குறதுக்கு தெரியாது. பார்க்குறதுக்கு அப்படியே அழகான செயின் ஸ்டிச் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்டு இப்போ நம்ம போட்டு முடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம கழுத்துக்கு தான் நம்ம அழகான டிசைன் கொடுக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நேற்றைக்கு வீடியோவில் கொடுத்த மாதிரி ஒரு கர்வி பேட்டர்ன் தான் கொடுக்க போகிறேன். சிம்பிளி வந்து கர்வ் மாதிரி நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதில் வந்து நம்மளோட பால் செயினை பேஸ்ட் பண்ண போகிறேன். அண்டு இந்த ப்ளவுஸோட கலர் பார்த்திங்கன்னா லைட்டோட எஃபெக்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ரெட் மாதிரி இருக்குது. பட் இதோட ஒரிஜினல் கலர் இது கிடையாது. ஸோ இந்த லைட்டோட எஃபெக்டில் தான் இப்படி இருக்குது. ஸோ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நான் பால் செயினை பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி இதுக்கப்புறமா அதை வந்து அப்படியே திருப்பி கர்வ் மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். அந்த மாதிரி கர்வியாக ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு நம்மளோட கைகளுக்கு ஸ்லீவ்ஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து நிறையா ஒர்க் கொடுத்துருப்பேன், நிறையா டிசைன் பண்ணியிருப்பேன். பட்டு அது வந்து நம்மளோட கழுத்துக்கு போட்டால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு. ஸோ கொஞ்சம் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக நல்லா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டு கூட பண்ணிக்கலாம். நீங்கள் வரைஞ்சதுக்கப்புறமா அதில் நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ க்ளூன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்ம B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறோம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். B7000 க்ளூ ஒரு மேஜிக் க்ளூ தான். நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன். ஸோ B7000 க்ளூ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த க்ளூ அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணினதுக்கு அப்புறமா 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா ஸ்டிக் ஆகும். ஸோ பாருங்கள், ஜஸ்ட்டு கர்வ் தான். அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த மாதிரி திருப்பி நம்ம வந்து கர்வ் மாதிரி பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப ஈஸி, யாருக்கு வேணும்னாலும் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண வந்து கஷ்டமாக இருக்குது, பிடிக்கல அப்படின்னா
நீங்கள் சிம்பிளாக ஏதாவது டிசைன் கூட ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை சிம்பிளாக நீங்கள் லயன் மாதிரி அந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரா பண்ணி காமிக்கிறேன். பட் இந்த ப்ளவுஸில் ட்ரா பண்ணுறது கரெக்டாக வந்து தெரியலை. ஸோ அதனால தான் நான் மெயினாக ட்ரா பண்ணாமல் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு ரீசனே அதுதான். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரா பண்ண முடிஞ்சால் நீங்கள் ட்ரா பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களால் டைரெக்டாக பேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டைரெக்டாக அதனால தான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காகவே ஜஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இதில் ட்ரா பண்ண முடியலை, ரொம்பவே கிளியராக தெரியலை எதுவுமே. பாருங்கள், அந்த கிளாத்தில் ட்ரா பண்ண முடியலை ஒழுங்காக. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள், இல்லை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம வந்து அழகாக ஒட்டிட வேண்டியதான். பாருங்கள், ஜஸ்ட் நம்மளோட கர்வி லைன்ஸை வந்து நம்ம அங்கிட்ட இங்கிட்ட திருப்பி வச்சுருக்கோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் இதில் அங்கங்கே பார்த்திங்கன்னா அதோட எண்டில் ஒரு டிப்பில் நம்ம வந்து நம்மளோட ஆல்ரெடி நான் காமிச்சிருந்த அந்த ஸ்டோனை தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் மாதிரி இருக்குது, லீஃப் மாதிரி இருக்குது. பெட்டல்ஸ் ஆர் லீஃப்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வைக்க வேண்டியது தான், அங்கங்கே பேஸ்ட் பண்ணி வைக்க வேண்டியதான். இப்போ நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சும்மா வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பேஸ்ட் பண்ணாலே ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். பட் இதில் வந்து நம்ம பால் செயின் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதோட டிப்ஸில் பேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அழகான பிரான்ச்சஸில் லீஃப் இருக்கிற மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சுத்தமாக இந்த மாதிரியும் வராது அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து எதாவது ஆரி பீட் எதாவது எடுத்து நீங்கள் அங்கங்கே வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் இது ரொம்ப ஈஸியான ஒர்க் தான், ஜஸ்ட்டு சிம்பிளி பேஸ்ட் பண்ணுறது தான். ஸோ கண்டிப்பாக எல்லாராலையும் முடியக்கூடிய ஒரு ஒர்க் தான். இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் வந்து ஒரு டெய்லர்கிட்ட நீங்கள் பண்ண கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க 2000 எபோ தான் வாங்குவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்லீவ்ஸ்லேயும் கழுத்துலேயும் வந்து வச்சுருக்கோம், அதனால் எக்ஸ்ட்ராவாக தான் அவங்க வந்து கொடுப்பாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்களே கொஞ்சம் டைம் எடுத்து உட்காந்து நீங்கள் பண்ணால் உங்களுக்கு உங்களோட கையால் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே கேப்ஸ் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக நான் மறுபடியும் க்ளூ எடுத்து அங்கங்கே அப்ளை பண்ணி அதில் வந்து நம்மளோட ஸ்டோனை பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணும்போது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து உங்களோட ப்ளவுஸை நீங்களே ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணலாம், இந்த டிசைன் இந்த வாட்டி பண்ணோம், ஸோ நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் ப்ளவுஸ்க்கு எந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, நீங்கள் வாங்கக்கூடிய பீட்ஸாக இருக்கட்டும், ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், த்ரெட்டாக இருக்கட்டும், எதுனாலுமே உங்களுக்கு வந்து அடுத்த ப்ளவுஸுக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ டெய்லர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அப்படி முடியாது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 100 ருபீஸ் இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து அழகாக ஒரு ப்ளவுஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து எப்போவுமே ப்ளவுஸ் வாங்க மாட்டோம், அடிக்கடி தான் நம்ம வாங்குவோம். ஸோ வாங்குகிற டைமில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரி டிசைன் பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட நெக்கை வந்து டிசைன் பண்ணி எடுத்திருக்கோம், பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுக்கு கீழே உங்களுக்கு இன்னும் வந்து அழகாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் வேணும்னா கீழே ஏதாவது பீட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணலாம், இல்லை பால் செயின் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விடலாம், அதே ஷேப்பில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விடலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இதுவே கொஞ்சம் ஓவராக தெரிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து இதிலேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம போட்ட செயின் ஸ்டிச் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா வெறும் செயின் ஸ்டிச்சும் வெறும் இந்த ஸ்டோனும் யூஸ் பண்ணி கூட நம்மளால் நிறைய டிசைன்ஸ் பண்ண முடியும். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பட் அதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஏன்னா இந்த செயின் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். நார்மல் நீடில் நம்மக்கிட்ட மெஷின் ஏதாவது இருந்துன்னா நமக்கு டைமே எடுக்காது, நம்மளால் சீக்கிரமாக வந்து இந்த டிசைன் போட்டு எடுக்க முடியும்.
நமக்கு எல்லா மெஷின் எதுவும் இல்லைன்னா நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கும். ஸோ நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டே இல்லை நீங்கள் வேறு பாட்டு ஏதாவது கேட்டுக்கிட்டே அந்த மாதிரி ஏதாவது கூட நீங்கள் பண்ணால் உங்களுக்கு டைம் எடுக்கிறது உங்களால் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிடும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய இந்த ஸ்லீவ்ஸ், நம்மளோட இந்த ஸ்லீவ்ஸில் நம்ம பால் செயின் ஒட்டி இருக்கிறதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஒரு வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ செயின் ஸ்டிச் போட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்குது நம்மளோட ஒர்க்குக்கு. ஸோ நம்மளை முடிச்சாச்சு. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் கிராண்டாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது பாருங்கள். அண்ட் பட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 100 ருபீஸ் தான். 100 ருபீஸில் இவ்வளோ கிராண்டான அழகான ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட லெஹங்காஸுக்கும் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு உங்களுக்கு 3/4 ஸ்லீவ்ஸ்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். அண்டு அந்த கேப்ஸில் எல்லாம் நீங்கள் ஏதாவது ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.